பிரெட் ஆம்லெட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா பிரெட் எக் காம்போ வச்சு நான் சொல்கிற மாதிரி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபாக நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இது செய்கிறதுக்கு 2 எக் எடுத்துகிட்டு அதை பாயில் பண்ணுறதுக்கு ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் 2 எக் எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு பவுலில் உடச்சிட்டு அது கூட வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலை அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் போட்டுட்டு 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் கோஸ் எடுத்து நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கிட்டு முட்டை வெந்ததோ அதை தோலை உரிச்சிட்டு நல்லா சொரவி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் கோஸ் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கிட்டு மிளகாய்த்தூள், சிக்கன் மசாலா, பெப்பர், அப்புறம் சால்ட் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம சொரவி வச்சிருந்த எக்கு வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பிரெட்டில் நம்ம எடுத்து வச்சிருந்த ஸ்டஃபிங்கை வச்சுட்டு அது மேலே க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த எக் மிக்சரில் வந்து டிப் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்க அப்படின்னா ஒரு டேஸ்டியான எக் பிரெட் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.